என்ன சொல்றாரு? எப்பா அன்பு செலுத்து மனைவி கிட்ட. இல்ல என்னால் முடியாது, சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. விட்டுட்டு போன்னு சொல்லவே மாட்டார் ஆண்டவர். அன்பு செலுத்து, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்? ஏன்னா இவங்க பலவீனமான பாண்டம். பலவீனமான பாண்டம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஸ்ட்ரென்த் கம்மி நான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அடி வாங்கியிருக்கீங்களா? கடா பொல்லு கடைக்கு போயிடும். அந்த பலவீனத்தை அவங்க சொல்லல. பலவீனமான பாண்டம்னா அவங்க திங்கிங் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட், அவங்க யோசிக்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி, வேற மாதிரி யோசிப்பாங்க அவங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப குவிக்கா நான் உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்க போறேன். ஓகே கண்ணா, நீ சொல்லுப்பா, ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 + 3 டக்குன்னு சொல்லு. 2 + 3 5. ஓகே, 2 + 3 5. ஒரு ஆணை நீங்கள் 2 + 3 என்னன்னு கேட்டா 5ன்னு டக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இதே நீங்க என்ன பண்ணுங்க, நைட்டு போய் மனைவி கிட்ட, அவங்க பக்கத்துல தானே இருப்பாங்க, மா 2 + 3 என்னன்னு கேளுங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் பதில் இப்படிதான் வரும், ஏன் உங்களுக்கு தெரியாதா? இது கூட தெரியாம எப்படி? அப்போ இதுல ஏதோ விஷயம் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். மா இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு திடீர்னு கேட்கிறாருமா 2 + 3 என்னன்னு கேட்கிறாரு. அப்படியா கேட்டாரு? முதல்ல என்ன இருக்கு? 2, அப்புறம் 3, நடுவில் என்ன இருக்கு? பிளஸ்ஸா இருக்கு. அப்போ இதுல ஏதோ இருக்கு. இதே மாதிரிதான் உங்க அப்பா 25 வருஷம் முன்னாடி என்கிட்ட கேட்டாரு, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதையாரு. ஏமா 2 + 3 அவ்வளவுதான். இதுக்கே அம்மா இவ்வளவு ஆராய்ச்சி? பாவம் பண்ணாங்க. 2 + 3 சர்வசாதாரணமா 5 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நாங்க. ஏன் இப்படி, என்ன திடீர்னு இப்படி கணக்கு போடுறாரு? என்னவா இருக்கும்? அதுதான் இவங்க திங்கிங் கம்ப்ளீட்டா வேற மாதிரி.